வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ், இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 27. என்ன சஜு, புதுசா இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருக்க? இது நம்ம வழக்கமான இடம் இல்லையே, இன்னைக்கு எதுவும் ஸ்பெஷல் டேவா என கேலியா கேட்டபடி அவன் அருகே அமர்ந்தாள் சஞ்சனா. ஆமா, ரொம்பவே ஸ்பெஷல் டே தான் என்று அவளிடம் ஒற்றை கண்ணை சிமிட்டினான் சஞ்சய். புருவங்களை சுருக்கியவள் பின் விழிகளை விரித்து, அம்மா அம்மா ஏதாவது சொன்னாங்களா என பரபரப்பானாள். ஆடவன் மௌனமாக உருவளிக்க, டென்ஷன் பண்ணாம சொல்லு சஞ்சு என்று கெஞ்சலாக அவன் கையை பிடித்து உலுக்கினாள். அவளின் கரத்தை தன் கரங்களுக்குள் எடுத்து அழுத்தியவன், ஓகே சொல்லியாச்சு, உன்கிட்ட பேசிட்டு சொன்னா மேரேஜ் டேட்டு பிக்ஸ் பண்றாங்களாம் என்று வசீகரமாக சிரிக்க பெண்ணின் விழிகள் பேர ஆனந்தத்தில் கலங்கி போனது. வேகமாக அவன் முழங்கையினுள் கரம் நுழைத்து அவனது புஜத்தில் தலை சாய்ந்தவள், நிஜமாவா? என்ன நிஜமாவே அவங்க மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டாங்களா என்று வார்த்தைகளுக்கிடையே திக்கி அழுகையுடன் கேட்டாள். அவள் கண்ணீரை துடைத்து, என்னது, காம் டவுன், செல்லாகு பேபி என அவளை தோளோடு அணைத்து தேற்றியவன், வாங்க உட்காருங்க என்று அடுத்து வேகமாக கூறினான். என்ன சொல்றான் இவன் என்ற குழப்பத்துடன் தலை உயர்த்தி பார்த்தவள் எதிரில் அதிர்ந்து நின்றிருக்கும் மனிதரை கண்டு தானும் திகைத்து விழித்தாள். இன்னும் ஏன் நின்றுட்டு இருக்கீங்க? உங்களை நான் தான் வர சொன்னேன். ஐம் சஞ்சய் என்றான் அமைதியாக. அவனிடமிருந்து விலகி இருந்தவள் அவனை புரியாத பார்க்க மெல்லிய சிரிப்பொன்றை பெண்ணின் புறம் வீசிவிட்டு அம்மனிதரிடம் பேச ஆரம்பித்தான் நாயகன். என்னை இன்ட்ரோ செஞ்சுக்கிட்ட மாதிரி இவரை நான் உங்களுக்கு அறிமுகம் செய்ய தேவை இருக்காதுன்னு நினைக்கிறேன் என்றவன் நக்கலாக கூறும் பொழுதே இறுக்கமான முகத்துடன் அவர்களின் முன்னே அமர்ந்தார் ஜஸ்வந்த். சஞ்சு என தவிப்புடன் அவன் கையை பற்றினாள் நாயகி. என்ன சஞ்சுவுக்கு என்ன வச்சிருக்க? எங்க வீட்டு பெரியவங்க கிட்ட பேசின மாதிரி அடுத்து உன் வீட்லயும் பேசணும்ல. எனக்கு தெரிஞ்சு இவர் ஒருத்தர் தான் அதுக்கு சரி வருவாரு. ஆமாவா இல்லையான்னு உன்னோட ஒப்பீனியனை மட்டும் சொல்லு பாப்போம். எதற்கும் அலட்டி கொள்ளாமல் அவன் அசட்டையாக பேச பெண்ணிற்குத்தான் திணறலாக இருந்தது. பெற்றவரின் முகத்தை பார்க்காமல் இவன் முகத்தையே கலவரத்துடன் பார்த்திருந்தாள் அவள். அவளிடம் மென்மையாக முருவளித்தவன் ஜஸ்வந்திடம் திரும்பி, உங்க பொண்ணு நானும் ஒருத்தர் விரும்புறோம். காதலிக்க உங்க அனுமதி தேவையில்லைனாலும் கல்யாணத்துக்கு ஒரு வார்த்தை பேசணும்ல, அதுக்குத்தான் இவளை பத்தி முக்கியமா பேசணும்னு உங்களை வர சொன்னேன் என்றான் அமர்த்தலாக. மூச்சை இழுத்து பிடித்து சஞ்சனா அமர்ந்திருக்க ஜஸ்வந்த் மௌனமாக அவர்களை பார்வையால் அளவிட்டார். எங்க வீட்டுக்கு சஞ்சுவை அழைச்சிட்டு போய் இவளை பத்தின எல்லா விவரங்களையும் சொல்லிட்டேன், இன்க்ளூடிங் மாமா பையன் மேரேஜ்ல இவ பிரச்சனை பண்ண வரைக்கும் அவங்களுக்கு தெரியும். முதல்ல ட்ரிங்க்ஸ் பழக்கம் வேற லேசா இருக்கேன்னு ரொம்பவே தயங்கினாங்க. அப்புறம் இவளோட இந்த நிலைமைக்கு முக்கிய காரணமே நீங்களும் உங்களோட குடும்பத்தோட ஒதுக்கமும் தானே நான் தெளிவா எடுத்து சொல்லவும் புரிஞ்சுக்கிட்டு கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டாங்க. நாசுக்காக குத்தி பேசும் மகளின் மனம் கவர்ந்தவனின் பேச்சில் தனக்குள் வெகுவாக வியந்து கொண்ட ஜஸ்வந்த் வெளியே அமர்த்தலாக காட்டிக்கொண்டார். அப்புறம் இதெல்லாம் உங்களுக்கு பெரிய நேர விரயமா தான் தெரியும். உங்க பொண்ணு எங்க போறா, என்ன பண்றான்னு எதுக்கும் அக்கறை இல்லாம மொத்தமா கண்டுக்காம விட்டுட்டு இருக்கிறவருக்கு இவன் ஏன் இப்படி நம்மளை கூப்பிட்டு வச்சு கழுத்த இருக்கிறான்னு நிச்சயமா தோணுமே. ஆனா பாருங்க, என்ன இருந்தாலும் பெத்தவரா போயிட்டீங்க, ஒரு வார்த்தை எங்க பக்கத்தை நாங்க சொல்லிடணும்ல என்றவனை அவஸ்தையுடன் இடையிட்டு தடுக்க முயன்றாள் சஞ்சனா. என்ன பண்ற நீ? போதும், இதோட அமைதியாரு. வை பேபி, உன்னை பேச சொன்னா நீதான் பேச மாட்டேங்கிற. உனக்கு பிரஸ்டீஜ் இஷ்யூ, பட் எனக்கு அப்படி இல்ல. என் மனசுல தோன்றத நான் பேசி முடிச்சிடுறேன் என்று பெண்ணிடம் அழுத்தமாக மொழிந்தான். உங்ககிட்ட எதையோ முக்கியமா சொல்லணும்னு நினைச்சேனே என கட்டை விரலால் நெற்றியை கேறி கொண்டவன், என்கிட்ட ஒரு சந்தேகம் கேட்டா. சின்ன வயசுல என் மேல ரொம்ப பாசமா இருந்த என் அப்பா நான் செஞ்ச ஒரு தப்புனால என்னை மொத்தமா வெறுத்து ஒதுக்கிட்டாரு. ஆனா உன் வீட்டுல மட்டும் எப்படி நீ செஞ்ச தப்ப மன்னிச்சு உடனே உன்னை ஏத்துக்கிட்டாங்க? எனக்கு புரியவே இல்லைன்னு சொன்னான். இதுல என்ன புரியல உனக்கு? என் அப்பா அம்மா ஒரே ஃபேமிலியா இருக்காங்க, நான் ஒருத்தன் தான் அவங்க பையனா உங்களுக்கு சொந்தமா இருக்கேன். அதனால அடிச்சாலும் பிடிச்சாலும்
என்ன அவங்க விட்டு தர மாட்டாங்க? பட் உன் அப்பாவுக்கு அப்படி இல்ல. நீ இல்லைனாலும் அவருக்கு ஒரு தனி குடும்பமே இருக்கும்போது உன்னை விட்டு தரது ஒன்றும் அவ்வளவு பெரிய விஷயம் கிடையாதுன்னு சொன்னேன். என்ன, நான் சொன்னது சரிதானே என்று கேலியாக அவரிடம் கேட்டான். அதுவரை இருந்த அழுத்தம் மறைந்து அவரின் முகம் ஒளி குன்றிவிட தடுமாறி போனார் ஜஸ்வந்த். சஞ்சு, ஏன் வேண்டாத விஷயம் பேசிட்டு இருக்க? ஜஸ்ட் கீப் குவைட் என்று அவனை அதட்டினாள் சஞ்சனா. நீ முதல்ல வாய் மூடு, என்ன அடக்க ட்ரை பண்ணாத என்று இவனும் அவளிடம் பதிலுக்கு எகிரினான். என நெற்றியை பிடித்தவள் அலுப்புடன் கண்களை மூடிக்கொண்டாள். இவ எங்க போற வாரான்னு தெரியாது, வேளா வேலைக்கு சரியா சாப்பிட்றாளா இல்லையான்னு தெரியாது. அவ்வளோ ஏன், போன 4-5 வருஷமா இவளோட பர்த்டேக்கு ஒரு விஷாச்சும் நீங்க செஞ்சிருக்கீங்களா? உங்களோட பொண்ணு தானே, உங்க வீட்டை சேர்ந்தவ தானே. அன்னைக்கு இவ என்கிட்ட மனசு நொந்து சொல்றான். என்னோட ரூம்ல நான் செத்து கிடந்தா கூட உடம்பு அழுகி வெளியே நாத்தம் பரவுற வரைக்கும் எங்க வீட்டுல யாரும் எட்டி பார்க்க மாட்டாங்க சஞ்சு. அதுதான் என்னோட நிலைமைன்னு சொல்லும்போது அவளோட மனசுல எவ்வளவு வலி இருந்திருக்கும் என்று கண்கள் சிவக்க குரலை அடக்கி பல்லடக்கில் ஆவேசமாக கேட்டான். ஜஸ்வந்த் தன்னுடைய தவறை எண்ணி அவனை விக்கித்து பார்த்திருக்க மகளிடமிருந்து கிளம்பிய மெல்லிய விசும்பல் ஒளி வேறு அவரை மேலும் வதைத்தது. என்ன அதட்டிட்டு இப்ப நீ எதுக்கு அழற என்று பெண்ணை கடித்து கொண்டவன் அவளின் கையை விளக்க முயன்றான். போது சஞ்சு, நம்ம கிளம்பலாம் என்றாள் அவள் வேதனையுடன். ஏய், இவரை வர வச்சுட்டு நம்ம வசதிக்கு கிளம்புறது மரியாதையா இருக்காது. ஓகே, இதுக்கு மேல நான் எதுவும் பேசல, அமைதியா டின்னர் முடிச்சுட்டு போலாம். அவளோ அதற்கு சம்மதம் சொல்லாது இன்னமும் கைகளில் முகம் புதைத்து தவிப்புடன் அமர்ந்திருக்க, இட்ஸ் ஓகே, நான் உங்களை இன்னொரு நாள் மீட் பண்றேன், இப்ப நீங்க கிளம்புங்க என்று தன் மௌனம் உடைத்து பேசினார் ஜஸ்வந்த். சில நொடிகளை சிந்தனையில் கரைத்தவன், உங்களுக்கு ஒன்றும் இஷ்யூ இல்லையே, இவ்வளவு தூரம் வர வச்சு சண்டை போட்ட மாதிரி ஆகி போயிடுச்சு. ரியலி சாரி, நான் பேசினதுக்காக இல்ல, இப்படி பாதையில கிளம்புறதுக்கு என்றவன். ஓகே, உங்க ஃப்ரீ டைம்ல நான் காண்டாக்ட் பண்றேன் என்று எழுந்து கொள்ள அவளும் அவனுடன் அவசரமாக எழுந்தாள். தந்தையின் பார்வை மகளின் அழுது சிவந்த முகத்திலேயே நிலைத்திருக்க அவள் மறந்தும் அவர் புறம் திரும்பாது அவனோடு ஒன்றிக்கொண்டு சங்கடத்துடன் நின்றிருந்தாள். இருவரையும் ஒரு பார்வை பார்த்தவன் அவரிடம் தலையசைத்து விடை பெற்று அவளுடன் கிளம்பினான். அவள் இன்னமும் அவனை ஒட்டிக்கொண்டே நடக்க, இப்ப ஏன் நீ இவ்வளவு உரசிட்டு நடக்கிற என்று கிண்டலாக கேட்டான் சஞ்சய். அவனை முறைத்தவள், அப்படித்தான் நடப்பேன், என்ன பண்ணுவ என்று கடுகடுத்தாள். அங்க உன் அப்பா முன்னாடி அழுது வச்சுட்டு இங்க என்கிட்ட எகிற நீ என்றபடி கையில் இருந்த சாவியால் அவன் காரை திறக்க உர்ரென்று இருந்தவள் வேகமாக சென்று முன்னிருக்கையில் அமர்ந்து கொண்டாள். கேளுதட்டை பிதுக்கி தோள்களை குலுக்கியவன் வாகனத்தை கிளப்ப முயற்சிக்க ஆடவனின் புஜத்தில் ஓங்கி குத்தியவள் அவன் தோளில் முகம் புதைத்தாள். மறுபடியும் அழுது வச்சிடாத என்று கேலியாக சிரித்தான். பொன்னாலதானே நான் அழுத, என ரொம்ப வீக் ஆக்குற நீ என்று உதட்டை சுழித்தாள். ஆஹா என கிறக்கமாக முனகியவாறு அவன் அவளை இழுக்க, பொண்ணு வேணப்போ என முறுக்கிக் கொண்டவளை, நீ என்ன சொல்வது, நான் என்ன கேட்கிறது என்று நெருங்கி நினைத்ததை முடித்துவிட்டே விலகினான். பிரணவி சொல்ற மாதிரி நீ ரொம்பவே திமிரு பிடிச்சவன் தான் என்று பல்லை கடித்தாள். எஸ், இனிமே அப்படிதான், ரெடி ஆயிக்கோ நீ என்று குறும்புடன் கண்களை சிமிட்டினான். அதில் மனம் மயங்கியவள் அவனை நெருங்கி கன்னத்தில் முத்தம் பதித்து, ஆமா அப்பா கிட்ட எதுக்கு அப்படி பேசின? அவர் முகமே ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. பாதி தப்புக்கு மேல நான் செஞ்சு வச்சுட்டு அவரை மட்டும் குறை சொல்லி என்ன ஆக போகுது என்றாள் பெருமூச்சுடன். நானும் அவரை கெட்டவர்னு சொல்லல, என் அப்பா அம்மா என்னை மன்னிச்சு விட்ட மாதிரி ஒரு தடவையாவது உனக்காக யோசிச்சு உன்கிட்ட உட்கார்ந்து பேசியிருக்கலாம்ல. எனக்கு அந்த வருத்தம் தான், கொஞ்சம் ஹார்ஷா பேசிட்டேன். திரும்ப அவரை மீட் பண்ணுவியா? ஆமா, கல்யாணத்தை பத்தி பேசி முடிவெடுக்கணுமே. ஓ, என்ன செய்ய பிளான் பண்ற? இதுவரை உன் அப்பாவோ உன் வீட்டு ஆளுங்களோ எப்படியோ இருந்திருக்கட்டும், ஆனா ஒன்னு எனக்கு கல்யாணம் செஞ்சு தர்றது எந்த ஒரு சடங்குலையும் குறை வைக்காம ஒவ்வொன்றும் சரியான முறைப்படி உன் சொந்தங்கள் முன்னாடி நீ இழந்த கௌரவத்தை தூக்கி நிறுத்துற மாதிரி அமோகமா முடிச்சு தரணும்.
அதுல ஆர்ப்பாட்டத்துக்கும் ஆரவாரத்துக்கும் குறை இல்லாம திருப்தியா பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அவனுடைய திட்டமிடலை ஆர்வமாக கேட்டவள், எவ்வளவு யோசிக்கிற நீ என்று கண்கள் மின்ன வியந்தாள். இதென்ன பிரமாதம், இன்னமும் நிறைய பிளான் வச்சிருக்கேன். அதென்ன என்றவன் தோளில் தொத்தியபடி ஆசையாக வினவினாள். எல்லாத்தையும் இப்பவே லிஸ்ட் போட்டு சொல்லிட்டா உனக்கு அந்த நேரம் என்ஜாய்மெண்ட்லாம் மிஸ் ஆயிடும். சோ வெயிட் அண்ட் see என்றான் சஞ்சய் அலட்டலாக. ரொம்பதான் ஓவரா அலட்டடா நீ என நொடித்துக் கொண்டாள் பெண். சரக்கு இருக்கிற இடத்துல அலட்டலும் அப்படித்தான் கொஞ்சம் தூக்கலா இருக்கும் என்று அதற்கும் ஒரு முறை அலட்டிவிட்டே காரை கிளப்பினானவன். ஜஸ்வந்த் வீடு திரும்பும் நேரம் மகளின் வாகனம் வெளியில் நிற்பதை கவனித்துவிட்டே உள்ளே நுழைந்தார். இதுநாள் வரை இல்லாத விதமாக அதுவே அவருக்குள் மிகப்பெரிய குற்ற உணர்ச்சியை தோற்றுவித்தது. ஒவ்வொரு விஷயத்திலும் அவள் இங்கே தனிமைப்படுத்தப்படுவதைப் போலவே அவளுடைய வாகனத்தையும் சுற்றுச்சுவருக்கு உள்ளே நிறுத்துவதற்கு நாம் அனுமதிக்க மறுத்துவிட்டோமே என்று வேதனை அடைந்தார். இப்படி இன்னும் எந்தெந்த விஷயங்களுக்கெல்லாம் என் பொண்ணு இந்த வீட்டுல மன உளைச்சல் அனுபவிச்சாலோ தெரியலையே. தனக்குள் கவலையுடன் உழன்றபடி நடந்தவரை மனைவியின் குரல் தடுத்து நிறுத்தியது. அவரின் உணவை பற்றி அக்கறையுடன் பேசியவரை சற்றே வெறித்துவிட்டு வெளியிலேயே முடித்து விட்டதாக பேச்சை துண்டித்துவிட்டு அறைக்குள் நுழைந்து கொண்டார். சஞ்சயின் காட்டமான ஆவேச கேள்விகளும் மகளின் அழுகையில் கரைந்த உணர்வு போராட்டமும் இன்னமும் அவரின் நினைவுகளில் அலைமோதி இதயத்தை கசக்கி பிழிந்தது. தான் கொண்டாடிய காதலுக்கு பரிசாக கிடைத்தவளை தன்னை முதலில் தந்தை என்கிற ஸ்தானத்திற்கு உயர்த்தி மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தியவளை இத்தனை தூரம் தவிக்க விட்டுவிட்டோமே என்று பெரிதும் வருந்தினார். அவள் ஒரு தவறு செய்துவிட்டாள் என்ற ஒரே காரணத்திற்காக என்னுடைய குடும்பத்தினரின் மோசமான வழிகாட்டுதலில் என் சுயம் இழந்து எத்தனை தவறுதலாய் என் பெண்ணிற்கு நான் துரோகம் இழைத்து விட்டேன். அந்த பையன் சொல்வது போல் எனக்கென்று இன்னொரு குடும்பம் தனியாக இருப்பதால்தான் அவ்வளவு அலட்சியமாக அவளுக்காக என்று எதையும் நல்லவிதமாக யோசிக்காமல் நான் தவறி போனேனோ. கண்கள் நீரை தேக்கும் நேரம் மகன் உள்ளே வரவும் வேகமாக அதை உள்ளே இழுத்துக் கொண்டார் மனிதர். அவனை மௌனமாக ஏறிட்டவரை முதலில் குழப்பத்துடன் பார்த்து அவரின் உடல்நலம் பற்றி விசாரித்தவன் அவர் ஒன்றுமில்லை என்றதும் தனது தேவையை கூறி எதிர்பார்ப்புடன் முகம் பார்த்து நின்றான். அவர் சம்மதம் தெரிவித்த மறுகணம் மகிழ்ச்சியுடன் கட்டி அணைத்து தனது அன்பை கூறி குதூகலமாக வெளியேறுபவனை உணர்வின்றி பார்த்தது அவரது விழிகள். என் மூத்த மகளிருக்கு இந்த சலுகையை நான் சரியாக தந்திருந்தால் தந்தை என்கிற உரிமையில் அவளும் இப்படி தனது தேவையையும் விருப்பத்தையும் என்னிடம் முறையாக பகிர்ந்திருப்பாளோ என்றெண்ணி மிகவும் சோர்ந்து போனார். அவள் மீது வெளிப்படையாக பாசம் வைத்திருந்த என் மாமியாரின் மறைவிற்கு பிறகு அவளுக்கு வேண்டிய அன்பும் அரவணைப்பும் என்னிடம் சரியாக கிடைக்காததனால்தானே தனக்கான உறவையும் உரிமையையும் தக்க வைத்துக் கொள்ள என்று வேண்டாத செயலை செய்து அத்தகைய அவமானத்தை தானாக தேடிக்கொண்டாள் மகள் என்று காலம் கடந்து புரிந்த வேதனையுடன் பெருமூச்செறிந்து அயர்வுடன் இமைகளை மூடினார் ஜஸ்வந்த். நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.